திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா சுவாமி தரிசனம் செய்தார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கலைவேந்தன். கலைவேந்தன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா சுவாமி தரிசனம் செய்தார். 2 நாட்கள் பயணமாக தமிழ்நாட்டிற்கு வருகை தந்த அமித் ஷா ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கலைவேந்தன். கலைவேந்தன், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். 2 நாட்கள் பயணமாக தமிழகம் வந்துள்ள அமித்ஷா நேற்று புதுக்கோட்டையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். இன்று திருவானைக்காவல் மற்றும் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் சாமி தரிசனம் மேற்கொள்கிறார். முன்னதாக தான் தங்கியுள்ள மேரியட் ஹோட்டலிலிருந்து காரில் புறப்பட்ட அமித்ஷா பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்த்தலமாக விளங்கும் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வருகை தந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா வடக்கு கோபுரம் வழியாக கோயிலுக்கு செல்கிறார். அவருக்கு அங்கு குடிமையிருந்த பாஜக தொண்டர்கள் வாழ்த்து முழக்கமிட்டனர். அதைத் தொடர்ந்து கோயில் திருவாரூர் சார்பில் தலைமை அர்ச்சகர் சுந்தர்பட்டர் தலைமையில் சால்வை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. தாயார் சன்னதியில் அவர் சுவாமி தரிசனம் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து சக்கரத்தாழ்வார், ராமானுஜர் சன்னதி, கருடாழ்வார் சன்னதிகளில் சுவாமி தரிசனம் செய்கிறார். தொடர்ந்து தங்கக்குடி மரத்தை தரிசனம் செய்யும் அவர் மூல தம்பெருமான் சன்னதிக்கு சென்று பெரிய பெருமாளை தரிசனம் செய்கிறார். அமித்ஷா தரிசனம் செய்ய முன்னிட்டு பாதுகாப்பு காரணம் கருதியும் பக்தர்கள் யாரும் கோயிலுக்கு உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. ஸ்ரீரங்கம் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் ரங்காரங்க கோபுரம் வழியாக புறப்பட்டு அவர் மீண்டும் நட்சத்திர விடுதிக்கு செல்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.